அஸ்ஸலாமு அலைக்கும். ரத்த தானம் தவிர உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கண் பார்வையற்றவங்களுக்கு, கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்காகலாம் தானம் செய்கிறது தவறாகுமா? அவங்க மரணிச்சாங்கன்னா தானம் செய்யப்பட்ட உறுப்புகள் இல்லாத நிலையில் எழுப்பப்படுவாங்களா? அப்புறம் நோய்வாய்ப்பட்டு வயதாகி இறந்தவங்க எந்த பருவத்தில் எழுப்பப்படுவாங்க? லைக் யங்காவா இல்லை அந்த ஓல்டாகவே இருப்பாங்களா? ஸோ இது விளக்கம் தேவை. உறுப்பு தானம் செய்யக்கூடாதுங்கிறீங்க, இரத்த தானம், கண் தானம் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சில கேள்வி கேட்குறாங்க. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்றைக்கி சயின்ஸில் நிரூபிக்கப்பட்டது என்ன, கண் தானம் என்ன செய்யலாம், ஒருவருக்கு தானம் செஞ்சு அதை அது பிரயோஜனமாக இருக்குது. அது மாதிரி கிட்னி இருக்குது பாருங்கள், கிட்னி தானம் செஞ்சால் ஒருவருக்கு என்ன செய்யுது, பிரயோஜனமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் கை கால் இதெல்லாம் தானம் செய்ய முடியும்னு சயின்ஸ் என்ன செய்யலை, சொல்லலை. மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, கசுரு அவுமில் மையத்தி கஸ்ரிஹி ஹையா, இறந்து போனவருடைய எலும்பை உடைப்பது உயிரோடு இருப்பவரை உடைப்பது போன்றது அப்படியே சொல்லி காட்டுறாங்க. பாவத்தில் இறந்து போனவருடைய எலும்பை என்ன செய்யக்கூடாது, உடைக்கக்கூடாது. இப்போ அதே நேரத்தில் நம்ம இந்த கண் தானம், கிட்னி தானம் சொல்கிறோம் பாருங்கள். இறந்து போன கண் தானமே இறந்து போன பிறகு செய்கிறது தான். கிட்னிங்கிறது உயிரோடு இருக்கும்போது செய்யக்கூடிய விஷயம். இரத்த தானம் என்பது உயிரோடு இருக்கும்போது செய்யக்கூடிய விஷயம். இந்த கிட்னி தானம், இரத்த தானத்துக்கு மார்க்க தடை இருக்கான தடை கிடையாது. சொல்லாமல் அஹியா நஃப்சன் ஃபக் அன்னமா அஹியா நாச ஜமியா, ஒரு உயிரை வாழ வைப்பவன் உலக மக்களை எல்லாம் வாழ வைப்பவனே போன்றவனாவான். மார்க்கத்தில் உயிரை காப்பாற்றுறது முக்கியம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கான அப்து ஃபி அவுனி அஹிஹி, ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்கின்றான், உதவி செய்கின்றான். அப்போ பிற சகோதரர்களுக்கு நம்ம இரத்த தானம் செய்கிறதுனால கிட்னி தானம், ஒருவர் கிட்னினா உடனே எடுத்துட மாட்டாங்க. அது நிறைய செக்கப். நமக்கு எல்லாம் 2 கிட்னியை வச்சுருக்கிறான். ஒரு கிட்னியை வச்சு நம்ம கடைசி வரைக்கும் உயிரோடு வாழ முடியும் என்று இருந்தால்தான் அது எல்லா ஆய்வும் பண்ணி என்ன செய்வாங்க, அந்த கிட்னி பொருத்தமாக இருந்தால் தான் என்ன செய்வாங்க, கிட்னி தானத்துக்கு அதுக்குண்டான அனுமதி என்ன செய்ய கொடுப்பாங்க. அப்போ ஒரு உயிரை வாழ வைக்கக்கூடிய விஷயமா இருந்தால் நம்ம தானமாக என்ன செய்யலாம், அவங்களுக்கு கிட்னி தானமோ அது மாதிரி இரத்த தானமோ செய்வது என்ன கிடையாது, தவறு கிடையாது. அது மார்க்கத்தில் சிறப்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒவ்வொருவருமே தனக்கென்று வரும்போது இரத்த தானம் கூடாதும்பாங்க, அவனுக்கென்று வரும்போது என்ன செய்வாங்க, ஓடி கேட்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். மார்க்கத்தில் என்ன கிடையாது, தடை கிடையாது. கண் தானம் என்பது நபிகள் நாயகம் பொழுது மௌத்தா போன பிறகு, அதாவது எலும்பை உடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புலேயே எலும்போடு சம்பந்தமில்லாத ஒரு பகுதி எதுனா நம்ம கண். அப்போ இந்த கண்ணை ஒருவருக்கு தானம் செய்வதனால் அது எலும்பை உடைக்கிறதா என்ன செய்யாது, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை மீறி தான் என்ன செய்யாது, வராது. அது ஒருவருக்கு பிரயோஜனமாக இருக்குது. எந்த ஹதீஸுக்கும் கண் தானம் செய்வதற்கு ஏதாவது தடை இருக்கான, தடை இல்லை. ரசூலுல்லாஹ் எலும்பை உடைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. கண்ணுக்கு எலும்புக்கு என்ன கிடையாது, எந்த விதமான சம்பந்தமும் என்ன செய்யாது, கிடையாது. காதில் கூட குருத்தெலும்புகள் இருக்குது, ரொம்ப மெல்லிய குருத்தெலும்புகள். ஆனால் கண்ணில் என்ன கிடையாது, குருத்தெலும்புகள் என்பது கிடையாது. கண்ணு தனிப்பட்ட ஒரு உறுப்பு தான், எந்த எலும்பும் என்ன செய்யாது, உடப்படாது. ஹதீஸுக்கு என்ன கிடையாது, மாற்றம் கிடையாது. இப்போ இல்லை அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, இப்போ நம்ம எப்படி மௌத்தா போகிறோமோ அப்படி தான் மறுமையில் எழுப்பப்படுவோன்னு இருக்கு. மௌத்தா போன பிறகு கண்ணை கொடுத்துட்டோமே, மறுமையில் குருடாவாக எழுப்பப்படுவோம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி இது சரியான புரிதலை நாம் ஏற்படுத்தி கொண்டு அந்த கேள்வி தவறு என்பதை நம்ம செஞ்சுக்கலாம், விளங்கி கொள்ளலாம். பொதுவாக நம்ம இந்த உலகத்தில் எப்படி மௌத்தா போகிறோமோ அப்படி எழுப்பப்படுவோம்னு சொன்னோம்னா நம்முடைய எண்ணத்தை வச்சு தான், நம்முடைய செயலை வச்சு தான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யார் இந்த உலகத்தில் ஃபமன் ஆழதான திக்ரி, யார் என்னுடைய அறிவுரையை புறக்கணிக்கிறானோ நகுஷுருகு யௌமல் கியாமத்தி ஆமா, அவனை மறுமையினால குருடாக நாம் எழுப்புவோம். அப்போ அவன் கேட்பான், இறைவா நீ நான் உலகத்தில் பார்க்கக்கூடியவனாக இருந்தேனே, நீ என்னை ஏன் குருடாக எழுப்பினாய்? அப்போ அல்லாஹ் சொல்லி கதாலிக்கு அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃப நசீத்தஹா ஃப கதாலிக்கல் யோம துன்சா, அந்த உலகத்தில் என்னுடைய வசனங்கள் உன்னிடம் வந்தது, நீ அவற்றை புறக்கணித்து மறந்து வாழ்ந்தாய், அதனால் நான் இன்று உன்னை புறக்கணித்து விட்டேன், மறந்து விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்போ இந்த உலகத்தில் பார்க்குறவனாக இருந்தான், ஆனால் அல்லாஹ்வுடைய போதனையை புறக்கணித்தான். அவன் மறுமையில் எப்படி எழுப்பப்படுறான், குருடனாக என்ன செய்யப்படுறான், எழுப்பப்படுறான். இந்த உலகத்தில் கண் பார்வை இல்லாதவனாக இருக்கிறான், ஆனால் மறுமை நாளில் நல்லவனாக இருந்தால் எப்படி தான் எழுப்பப்படுவான், அவன் கண் பார்வை உடையவனாக எழுப்பப்படுவான். இந்த உலகத்தில் நல்ல ஆரோக்கியமானவனாக இருக்கிறான், புத்திசாலியாக இருக்கிறான், வட்டி வாங்குறவன் மறுமையில் எப்படி எழுப்பப்படுவான், அல்லதீன யகுலுன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பது ஷைத்தானு மினல் மஸ், வட்டி வாங்கி சாப்பிட்றவன் சைத்தானால் தீண்டப்பட்டவன் பைத்தியம் பிடித்து எழுவதை போன்று என்ன செய்வான், எழுவான். அதாவது பைத்தியங்கிற நோயை ஷைத்தானுங்கிற வார்த்தையால் குர்ஆன் என்ன செய்ய சொல்லி காட்டுது. இந்த உலகத்தில் நல்லா இருந்திருப்பான், வட்டி வாங்கி சாப்பிட்டான், மறுமையில் எப்படி எழுப்பப்படுவான், பைத்தியம் பிடிச்சவங்க எழுப்பப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. 2 மனைவி இருந்து ஒரு மனைவியை சரியாக கவனிக்காமல் இன்னொரு மனைவியின் பக்கம் சாஞ்சிட்டான். இவன் மறுமை நாளில் எப்படி வருவான், தன்னுடைய ஒரு புறம் சாய்ந்தவனாக வருவான். இந்த உலகத்தில் என்ன செஞ்சான்,
நல்லதான் இருந்தான். ஆகிரத்தில் அவனுக்கு ஒரு சைடு இழுத்துக்கிட்டு வர்றான். ஏன்பா, இவன் வந்து இந்த உலகத்தில் வந்து 2 மனைவி இருந்து ஒருத்தியை கவனிக்காமல் ஒரு பக்கம் சாஞ்சவன். இந்த உலகத்தில் ஒருத்தர் என்ன செய்கிறான், மோசடி பண்ணுறான். மறுமை நாளில் என்ன செய்யப்படும், அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கொடி இருக்கும். அந்த கொடியில் எழுதப்பட்டிருக்கும் லிவாவுல் காதிர். இது வந்து அவன் பேர் எழுதப்பட்டு இவன் இன்னாருடைய மகன் இன்னார், இது இவன் செஞ்ச மோசடி தகுந்த மாதிரி பெரிய பெரிய கொடி என்ன செய்யப்பட்டிருக்கும், மறுமை நாளில் இருக்கும். இந்த உலகத்தில் பாங்கு சொல்கிறாங்களா இல்லையா, பாங்கு சொல்லவங்களுடைய கழுத்து இந்த உலகத்தில் சின்னதாக இருக்குது. மறுமை நாளில் பார்க்கறதுக்கு அழகாக என்ன செய்யும், பெருசாக இருக்கும். நபி என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த உலகத்தில் வந்து ஹஜ்ஜு செய்யும் போது மூத்தா போகிறாங்களா இல்லையா, அவங்க தல்பியா சொன்னவங்க என்ன செய்வாங்க, மறுமை நாளில் எழுப்பப்படுவாங்க. இந்த உலகத்தில் ஷஹீதா மூத்தா போகிறாங்களா இல்லையா, அவங்க மறுமை நாளில் ரத்தம் சொட்ட எழுப்பப்படுவாங்க. அவங்க அதுலேருந்து கஸ்தூரி வாசம் வரும்னு ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தை நம்ம ஒழு செய்கிறோம். மறுமை நாள் எப்படி எழுப்பப்படுவோம், அல்லாஹ்காண்டி கரெக்டாக ஒழு செஞ்சு கரெக்டாக தொழுதோம்னா நம்ம முகமெல்லாம் என்ன செய்யும், பிரகாசம் அடிக்கும். கைகள்லாம் பிரகாசம் இருக்கும், கால்கள்லாம் பிரகாசம் இருக்கும். இப்படி மார்க்கம் என்ன செய்யுது சொல்லி காட்டுது. அப்போ இந்த உலகத்தில் சில பாவங்களுக்கு சில அடையாளங்களோடு மறுமை நாளில் எழுப்பப்படுவான். இந்த உலகத்தில் சில நல்ல செயல்களுக்கு சில அடையாளங்களோடு என்ன செய்யப்படுறான், மறுமையில் வந்து எழுப்பப்படுறான். அப்போ நம்முடைய செயல்களை வைத்து எண்ணங்களை வைத்து தீர்மானிக்கப்படுது. இந்த உலகத்தில் வந்து ஒருத்தன் ஃப்ளைட்டு வெடிச்சு சுக்குநூறாக போயிட்டாலும் மறுமையில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், கரெக்டாக எழுப்பிடுவான். வச்சுங்களா. அப்போ நம்ம மௌத்தா போகும்போது ஒரு பேச்சுக்கு மௌத்தான பிறகு தான் கண் தானம் செய்யப்படுது. நம்ம மௌத்தா போன பிறகு எதோடு தான் மௌத்தா போகிறோம், கண்ணோடு தானே மௌத்தா போகிறோம். அப்போ மௌத்தா போகும்போது மௌத்தான பிறகு கண்ணை கொடுத்து விட்டால் மறுமையில் கண் இருக்காதுங்கிற வாதம் வச்சுன்னு வச்சுக்கிடுங்க. ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே சட்னி மாதிரி ஆகுறாங்களா இல்லையா, அவங்க நிலைமை என்ன, அவங்க எழுப்பப்படவே மாட்டாங்களா? எரிச்சு சாம்பல் ஆகுறாங்களா இல்லையா, அவங்க மறுமையில் எழுப்பப்பட மாட்டாங்களா? எப்படி மூத்தானே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மறுமை நாளில் எழுப்பிடுவான். அல்லாஹ்க்கு அதெல்லாம் குந்துனா அது என்ன செஞ்சிடும், ஆயிரும். அல்லாஹ் அப்படி தான். அல்லாஹ்வுடைய வல்லமை என்பது மிகப்பெரிய வல்லமைக்கு சொந்தக்காரன். அதனால் வந்து கண்தானம் என்பது இந்த மாதிரி வாதங்களை வச்சு அதை என்ன செய்ய முடியாது, நீங்கள் கண்ணை கொடுத்துட்டீங்கன்னா மறுமை நாளில் கண் இல்லாமல் ஆயிடுவீங்க அப்படிங்கிற வாதம் முழுக்க சில உலமாக்கள் வைக்கிறாங்க. அது புரிதல் இல்லாத வாதம் என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெளிவாக விளங்கிக்கணும். அதனால் கண்தானம் என்பதற்கும் மறுமையில் எழுப்பப்படுவது என்ன கிடையாது, எந்த விதமான சம்மதம் கிடையாது. மறுமையில் எழுப்பப்படுதல் என்பது நம்முடைய எண்ணங்களை வச்சு தான். காபாவை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும், அல்லாஹ் வந்து அவங்கள என்ன செஞ்சிடுவான், பூமிக்குள்ளே இழுத்துக்கிடுவான். அப்போ ஆயிஷா கேட்குறாங்க ரசூலாட்ட, நல்லவங்க சேர்த்து மூத்தா போவாங்களே, நல்லவங்க சேர்த்து அழிவாங்க, மறுமையில் என்ன செய்யப்படுவாங்க, அவங்கவுங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யப்படுவார்கள், எழுப்பப்படுவார்கள். இதுதான் அதனுடைய அடிப்படை. நினச்சிங்களா. கண் இல்லாமல் மூத்தாயிட்டா, கண் தானே செஞ்சுட்டா மறுமையில் கண் இல்லைங்கிற வாதம் வந்து அது சரியான ஒரு வாதம் கிடையாது. நம்ம மனுஷன் புரிஞ்சுக்கணும்.